இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, ஹலோ அக்கா. அஞ்சலி, என்னாச்சு? அப்பாவோட காரியத்துக்கு நீ வரலையா? அக்கா, மகேஷ் என்ன அப்பாவோட காரியத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டான் அக்கா. இவகிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதுக்கா. நானும் அவனை சித்திரவதை பண்ணி கொலை பண்ண பாக்குறாக்கா. அப்ப செத்துப்போ. அக்கா, என்னக்கா சொல்ற? ஆமா அஞ்சலி, நீ செத்துரு. அவன் கண்ணு முன்னாடியே செத்துரு. அப்போதான் அவன் கிட்ட இருந்து உனக்கு நிரந்தரமான விடுதலை கிடைக்கும். அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ செத்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு டிராமா பண்ணி கொஞ்சம் தலைமறைவா இரு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த ஆளும் கண்டிப்பா இந்த விஷயத்தை எப்படியாவது மூடி மறைக்க தான் பாப்பான். கொஞ்ச நாள் அவனை கதற விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். அக்கா, இதெல்லாம் எப்படி? அவனுக்கு வீடியோ கால் பண்ணு. அவன்கிட்ட பேசும்போது அவன் முன்னாடியே செத்து போற மாதிரி ஒரு டிராமா பண்ணு. பாரு அஞ்சலி, நீ செத்துட்டேன்னு அந்த ஆள் முழுசா நம்பணும். அந்த அளவுக்கு நீ நாடகம் போடணும். சரிக்கா. சரி. அஞ்சலி, நீ மீன்காரி மாதிரி நடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இது நமக்கு பழக்கம் இல்லாத தொழில். 2 நாள் நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோ. உன் மேல சின்ன டவுட் கூட வரக்கூடாது. உன் அடையாளம், பேச்சு, நட, உட எல்லாத்தையும் மாத்திக்கணும். நீ நான் ஒரு மீன் கடையில பேசி வச்சிருக்கேன். அந்த அண்ணன் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் ஓகேக்கா. ஆனா மகேஷ் என்ன கண்டுபிடிச்சிட்டானா? கண்டுபிடிக்காத அளவுக்கு நீ நடிக்கணும். இப்ப பாக்குற இந்த மீன்கார மதிய வேற யாரோன்னு அவன் ஸ்ட்ராங்கா நம்பணும். இந்த உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். சரி, ஆல் தி பெஸ்ட்.